ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு ப்ரோஸ் வீடியோ. 6th ஸ்டாண்டர்டில் செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய ஒரு லெசன் தான். ஏற்கனவே இந்த லெசனில் உள்ள போம் சப்ளிமெண்ட்ரி ரீடர் ரெண்டுமே அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரிப் டு ஊட்டி அப்படிங்கிற லெசன் தான் பார்க்க போகிறோம். அந்த லெசனோட ஃபர்ஸ்ட் செக்ஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ப்ரோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப் டு ஊட்டி அப்படிங்கிற ப்ரோஸ். ஆக்சுவலாக அந்த ப்ரோஸில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களும் கொஞ்சம் இருக்குது, வெக்காபுலரி நிறைய இருக்குப்பா. நம்ம படிக்க வேண்டியது வந்து இதில் வெக்காபுலரி, நியூ வெக்காபுலரி நிறைய இருக்குது. சரியா? இதில் வந்து செக்ஷன் 3 செக்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேட்டிவாக எதுவும் இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை, இன்ஃபர்மேட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே இல்லை. பட் செக்ஷன் 2 அண்ட் செக்ஷன் 3ல வந்து இன்ஃபர்மேட்டிவாக நிறைய இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்ட கொஸ்டினும் இருக்குது. ஸோ நான் அன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து செக்ஷன் 1 தான். ஆக்சுவலாக இந்த செக்ஷன் 1ஓட அவுட்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை வந்து டூருக்கு போகிறா. அவளோட ஃப்ரெண்டு வந்து அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்குறா. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி அந்த குழந்தை லெட்டரில் சொல்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இது. இந்த வீடியோ வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ப்ரோஸை ரீட் பண்ணுறதுல என்னென்ன ப்ளஸ்ஸஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு திங், வெக்காபுலரி நிறைய கற்றுக்குவோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஒன் மோர் திங், அவங்க எங்கே எந்தெந்த வெர்பு ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க, நமக்கு இதெல்லாம் வாசிச்சாலே வெர்பு ஃபார்ம் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா வந்து நமக்கு வந்து என்ன பண்ணிடும்னா கிடைச்சிரும். சரியா? பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ட்ரிப் டு ஊட்டி. டியர் மல்லி, தேங்க்ஸ் ஃபார் யுவர் லெட்டர் அண்ட் இட் வாஸ் கிரேட் டு ஹியர் ஃப்ரம் யூ. யூ ஆஸ்க் மீ டு டெல் யூ அபவுட் மை ட்ரிப் டு ஊட்டி வித் மை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அந்த குழந்தை கிட்ட அவளோட ஃப்ரெண்டு கேட்பா. யாரு கேட்பா? மல்லி கேட்பா அவளோட ஃப்ரெண்டு கிட்ட, நீ ஊட்டி போனல டூருக்கு, அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணு அப்படின்னு. அதான் அந்த குழந்தை லெட்டரில் எக்ஸ்போஸ் பண்ணுறான். ஐ ஹர்ட் த மோஸ்ட் வண்டர்ஃபுல் பாயிண்ட். 20 girls and boys, class 6 went on the trip. Our class teacher Geeta madam and 2 others took us. My grandmother has told me about beautiful journey to Ooty by the toy train many times. She said that it was a spectacular. அதாவது இங்கே ஸ்பெக்டகுலர்னு ஒரு வேர்டு இருக்குல்ல, அப்போ அந்த ஸ்பெக்டகுலரோட மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வேர்டை ஹைலைட் பண்ணலை, ஆனாலும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸ்பெக்டகுலர்னா ஒன்றும் இல்லை, இப்போ ஐ கேச்சிங், பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப கண்ணை கவரும் விதமானு சொல்லுவாங்கல்ல, அதுதான். சரியா? ட்ரிப் அப் அண்ட் டவுன் த ஸ்லோப்ஸ் வித் பேர்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ் டான்சிங் அலாங். ஊட்டி இஸ் ஸோ க்ளோஸ் டு கோயம்புத்தூர். அதாவது கோயம்புத்தூர் நியர் தான் வந்து இந்த ஊட்டி இருக்கு. பட் ஐ ஹாவ் நெவர் பீன் தேர் nor seen that train, so I was really thrilled. Thrilled-னா என்னன்னு தெரியலப்பா, excited அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிறது. when the school arranged this trip, you can imagine how excited I was when I stepped into the toy train with my friends. I looked around at the wooden chairs with cushioned seats and oil painted walls as I put my bag on mesh of the லக்கேஜ் ஆர் ட்ராக். இந்த லெசனில் வந்து மெஸ் அப்படிங்கிறதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நெட்வொர்க்கில் வந்து இந்த ஒயர் இருக்குல்லப்பா, நெட்வொர்க் மெட்டீரியல் மேட் ஆஃப் நெட்வொர்க் ஆஃப் ஒயர் ஆர் த்ரெட், அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெஷ்னு சொல்லுவோம். மெஷ்ங்கிறது என்னது? ஆக்சுவலாக இது பேக் சைடில் இருக்கிற வெக்காபுலரி தான், படிச்சுக்கலாம். சரியா? அதுதான். ஐ வாஸ் பப்ளிங் ஓவர் வித் த எக்ஸைட்மெண்ட். நான் வந்து ரொம்ப வந்து என்ன பண்ணிட்டேன், ஸ்பார்க்கிள் ஆயிட்டேன்னு சொல்லுவாங்கல்ல, ஸ்பார்க்கிள் ஆயிட்டேன், ரொம்ப ஸ்பார்க்கிள் ஆகி அது அதோட வியூ வந்து அவ்வளோ அழகா இருந்ததா, ஸ்பார்க்லிங்காக இருந்ததா. ஓவர் வித் த எக்ஸைட்மெண்ட். ஹாய் ஃபாத்திமா, இஸ் இட் திஸ் பென்? I called out as my friend came to the compartment. Come sit here. I have kept a seat for you. You can keep your bag next to mine. What have you brought to eat? அவ ஃப்ரெண்டு கிட்ட பேசுறது, பரோட்டா அண்ட் டெலிஷியஸ் சட்னி கொண்டு வந்தேன்னு சொன்னது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்களோட கீதா மேம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள வந்து கரெக்டாக உட்கார வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். இதில் வந்து வெக்காபுலரி ரொம்ப முக்கியம். ஸ்னேக்கிங் அப்படிங்கிறதோட வெக்காபுலரி என்ன அப்படின்னா, ஸ்னேக் மாதிரி நகர்றதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்னேக்கிங்னு சொல்லுவோம். அடுத்து ஸ்வேயிங் அப்படின்னா, ஸ்வேயிங்னா ஒன்றும் இல்லைப்பா, அதாவது வந்து ரொம்ப ஸ்லோவா ஒரு ரிதமிக்கலாக இருக்கிறது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்வேயிங் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் பேக் சைடில் இருக்கிற வெக்காபுலரி தான். அடுத்து ஃப்ரம் த டீச்சர் அண்ட் த
from other and the teacher saw him. He said him in a firm voice, Muthu, go back to your seat at once. The girl sniggered and Muthu sat down with a long face. Sniggered அப்படின்னா laughed in a half suppressed way. இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா sniggeredனு சொல்லுவோம். சரியா? இதுதான் இந்த செக்ஷன் 1ல பெருசா நம்ம படிக்கிறதுக்கு இல்ல. பட் glossary இம்பார்ட்டன்ட் தானே. glossary கண்டிப்பா படிக்கணும் தானே. மெஸ்னா என்னது? மெட்டீரியல் மேட் ஆஃப் நெட்வொர்க் ஆர் ஒயர் ஆர் த்ரெட். அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெஷ்னு சொல்லுவோம். ஸ்வேயிங் அப்படின்னா மூவிங் ஸ்லோலி ஆர் ரிதமிக்கலி, அதுதான் ஸ்வேயிங்னு சொல்லுவோம். ஸ்னேக்கிங்கிறது மூவிங் லைக் ஏ ஸ்னேக், அதுதான் என்ன சொல்லுவோம்? ஸ்னேக்னு சொல்லுவோம். ஸ்னிகர்ட் அப்படின்னா லாஃப்ட் இன் ஏ ஹாஃப் சப்ரஸ்ட் வே, அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்னிகர்டு. இதுல இன்ஃபர்மேட்டிவா எதுவும் இல்லை, அதனால கொஸ்டின் ஆன்சர் எதுவும் நான் மென்ஷன் பண்ணல. செக்ஷன் 2 அண்ட் செக்ஷன் 3 இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்கு. லாஸ்ட் இயர் கொஸ்டின்ல கேட்டதும் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம். இந்த வீடியோவோட பிட்வீன்லேயே நான் இடையில இந்த வீடியோஸ் கொடுக்கும் இடையிலே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நம்ம யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் பாருங்க. பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் அண்ட் கிளியர் ஐடியா, அந்த என்னென்ன கேட்டிருக்காங்க, நம்ம எப்படி எழுதலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்கும். ஒன் மோர் திங், புக்கை தாண்டி எதுவுமே இங்கிலீஷ்ல கேட்கறதுக்கு சான்ஸே இல்லை. நீங்க 6th இருந்து 10th வரைக்கும் உள்ள புக்ஸை தரவா படிச்சீங்கனாலே டெஃபினெட்லி யூ வில் கெட் 30 out of 30. எக்ஸாம் எழுதிட்டு வந்தோடனே நிறைய பேர் கீழே சொல்லணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ லைன் பை லைனா படிங்க, அதை தாண்டி வேற ஒரு விஷயமும் வராது. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும், பேப்பர் 1 படிக்கிறாங்க, பேப்பர் 2 படிக்கிறாங்க, இல்லை SGT படிக்கிறாங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது வீடியோஸ் பர்டிகுலரா வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.